7ல் ராகு இருக்கார். வாக்குவாதம் மனைவியோடு இருக்கக்கூடாது. திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகும்போது மிக கவனமாக இருக்கணும். 7ல் ராகு இருக்கும்போது வாக்குவாதம் இருக்கக்கூடாது. திருமணங்கள் கொஞ்சம் தள்ளி செய்கிறதும் நல்லது. தாமதமாக கொஞ்சம் இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷத்தில் பார்க்குறது நல்லது. அப்போ ராகு 6க்கு வந்துடுவார். இந்த வருஷம் 7ல் இருக்கார். கோச்சாரத்தில் அவருக்கு சிம்ம லக்னத்துக்கு 7ல் கோச்சார ராகு இருக்கிறனால திருமண விஷயத்தில் மட்டும் தாமதமாக செய்யணும். அது புத்திர பாக்கியங்கள் அவங்களுக்கு எந்த தோஷமும் வராது. லக்னாதிபதியாகப்பட்ட சூரியன் தனுஷன் இருக்கார். யோகசாரத்தில் யோகாதிபதியால் பார்க்கப்பட்டிருக்கார். யோகாதிபதி லாபத்திருக்கார். அதனால் இது ரொம்ப அற்புதமான ஜாதகம்னு சொல்லணும் சிம்மத்துக்கு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. தொழில்துறையும் நல்லாயிருக்கும், கல்வித்துறை நல்லாயிருக்கும். அவங்க எந்த காரியம் எடுத்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அவங்க நட்சத்திரத்துக்குடைய எண்ணிக்கை, அந்த நட்சத்திரம் இப்போ என்ன நட்சத்திரம் அவங்க அந்த நட்சத்திரத்துடைய கிரகத்தை எண்ணிக்கை அளவு கோயிலுக்கு தெய்வம் போடணும்.